الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من يطع الرسول فقد أطاع الله. صدق الله مولانا العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதின் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிக்கக்கூடிய அப்படியே பின்பற்றிய வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தஆமீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்தது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தது இந்த மனித சமுதாயத்தை சோதிப்பதற்காக. இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் ஏன் படைத்தான்? அவனை வணங்குவதற்காக. இந்த மனித சமுதாயத்திற்கு எதுவெல்லாம் தேவையோ அவை அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் நமக்கு தயார் செய்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த மனித சமுதாயம் எந்த நோக்கத்திலே இந்த துன்யாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது? என்ன நோக்கம்? வாழ்க்கையிலே எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நாம் துன்யாவிலே நாம் வாழ முடியாது. ஒருவர் படித்து முடித்துவிட்டார் என்று சொன்னால் அவருடைய அடுத்த இலக்கு ஏதேனும் வேலைக்கு போக வேண்டும். பிள்ளைகளுக்கு 4 வயதாகின்றது என்று சொன்னால் அவர்களுடைய அடுத்த இலக்கு அவர்களை பள்ளிக்கூடத்திலே சேர்க்க வேண்டும், மதரசாக்களிலே சேர்த்து ஓத வைக்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் என்பது இருக்க வேண்டும். இந்த லட்சியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே லட்சியம் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல் எந்த மனிதனும் எந்த வேலையும் செய்வதில்லை. ஒரு லட்சியத்தோடு தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான ஒரு முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இதே போன்றுதான் தீனுடைய விஷயங்களிலே நாம் நம்முடைய லட்சியம் என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், ரசூலுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், ரசூலுடைய ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும், ஈருலகிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். இதுதான் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய லட்சியமாக இருக்கிறது. இந்த லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சில முயற்சிகள் இருக்கிறது, சில நோக்கங்கள் இருக்கிறது, சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை நாம் செய்யும் பொழுது அந்த லட்சியத்தை நாம் அடைந்து விட முடியும். நம்மில் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், என் மீது என்ன கடமை இருக்கிறது, எனது கடமைகள் எத்தனை இருக்கின்றன, என் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன கடமைகளை சொல்லி இருக்கின்றான் என்பதாக நம்மில் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் குர்ஆன்ல சூரத்துல் ஜும்ஆல 2வது வசனத்தில் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். 3 நோக்கத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்திலே பிறந்தார்கள். முதல் நோக்கம் என்ன? புனித குர்ஆன் ஷரீஃபை மக்களிடத்திலே ஓதி காட்டுவது. 2வது தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்ள பரிசுத்தம், ஒவ்வொரு அடியார்களுடைய உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்துவது. 3வது வயுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனுடைய ஞானங்களையும் ஹதீஸுடைய ஞானங்களையும் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது. இந்த 3 நோக்கங்களையும் இந்த அடிப்படையாக வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்தார் போல்தான் தீன். 3ம் சேர்ந்ததுதான் மார்க்கமே தவிர ஒவ்வொன்றும் தனித்தனியாக அது மார்க்கம் அல்ல.
இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், குர்ஆன் ஓதுன்னு சொன்னால் அதுக்கு தனி மதரசா, அவங்க அதை மட்டும்தான் செய்வாங்க. தஸ்கியத்துன் நஃப்ஸ் உள்ள பரிசுத்தம்னு சொன்னால் சில பேர் தஸ்பீஹை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க, வேற எதையும் செய்ய மாட்டாங்க. இன்னொன்று என்ன, கடைசி குர்ஆனுடைய வசனங்கள், அதனுடைய விளக்கங்கள், ஹதீஸினுடைய அந்த வார்த்தைகள், அந்த விளக்கங்களை கற்றுக்கொள்வது, பெரும் பெரும் அரபிக் கல்லூரிகள். இந்த மூன்றும் இணைந்ததுதான் தீனை தவிர மூன்றும் தனித்தனி அல்ல. அப்ப நாம் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எதையே சொல்லி காட்டுகிறதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த சமுதாயத்திற்கு வந்தார்கள், இந்த உலகத்திலே பிறந்தார்களோ அந்த நோக்கத்தினுடைய பரிபூர்ணமான வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மின் மீது என்ன கடமை இருக்கிறது என்பதை முதலில் நாம் சிந்திக்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும், என் மேல அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன கடமையை வைத்திருக்கிறார், இந்த என்ன கடமை இருக்கிறது என்பதை சிந்திக்காதனுடைய விளைவு இன்னைக்கு அவங்கவுங்க தன்னுடைய மனப்போன போக்கில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு 10 விஷயங்களை இந்த ஜும்மாவிலே நாம் பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 10 விஷயத்தையும் சொல்லி முடிக்க முடியுமாங்கிறது தெரியல, டைமிங் ரொம்ப குறைவு. ஆனால் சுருக்கமாக நான் சொல்றேன், இந்த 10 விஷயங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக 10 ஜும்மால பேச வேண்டிய விஷயம். 10 விஷயங்களும் ஒவ்வொரு தலைப்பாக நாம் எடுத்து 10 ஜும்மாக்களிலே பேச வேண்டிய விஷயத்தை ஒரே ஜும்மாவிலே உங்களுக்கு நான் தருகிறேன். இப்ப நம்ம மீது, ஒவ்வொருவரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கடமையை வைத்திருக்கிறான்? இதில் முதலாவது அல்லாஹ்வின் மீது நம்முடைய கடமை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை படைச்சிட்டான், தாயினுடைய வயசுல நம்ம வெளியே வந்துட்டோம், வளர்ந்துட்டோம், பிறந்த 6 மாதம் ஆச்சு, 1 வயசு ஆச்சு, 2 வயசு ஆச்சு, 3, 4, 5, 10 ஆச்சு, 20 ஆச்சு, 50 ஆச்சு, 60 ஆச்சு, 80 ஆச்சு. இன்னும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டாங்களா இல்லை? என்ன எதுக்காக நாம் பிறந்தோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கவே இல்லை. என் மீது என்ன கடமை இருக்கு, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே என் மீது என்ன கடமை இருக்கிறது, அவனுக்கு வழிபட வேண்டும். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழிபடுங்கள். அல்லாஹ் வழிபடுறதுன்னா என்ன? வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தொழுவதா? இப்போ மற்ற நாட்கள்லாம் சொல்லுங்க, என்ன பாவம் வந்துச்சு? யோசிக்கணுமா இல்லையா? இது ஒவ்வொருவரும் யோசிக்கணும். ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகள் இறைவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைகளை கொடுத்திருக்கிறான். ஒருவேளை தொழுகைக்கு 10 நிமிடம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட 24 மணி நேரத்திலே தன்னை படைத்த ரப்புக்காக வெறும் 50 நிமிடம் கூட செலவழிக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் உண்மை மூமினாக இருக்க முடியுமா? யோசிக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள் சூரத்துல் அன்ஃபாலிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அல்லாஹ் என்று சொன்னால் உண்மையான மூமினுடைய உள்ளம் இருக்கிறதே அது நடுநடுங்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நடுங்குகிறதா? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொல்லப்படுகிறதே, அல்லாஹ் என்று சொன்னதற்கு பின்னால உள்ளம் நடுங்குகிறதா? அந்த அச்சம் வருகிறதா உள்ளத்திலே? என் மீது என்ன கடமை இருக்கிறது என்பதை நாம் இன்னும் விளங்கவே இல்லை. யோசிக்க வேண்டுமா இல்லையா? இது அல்லாஹ்வின் மீது நமக்கு இருக்கக்கூடிய கடமை. அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நாம் உணர வேண்டும், அவனை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய கட்டளைகளை முழுமையாக நாம் வழிபட்டு நாம் நடக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில். 2வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய விஷயத்துல 10 கடமைகள் நமக்கு இருக்கு. நமக்குன்னா நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருவருக்கும், ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது 10 கடமைகள் இருக்கிறது. அந்த கடமை என்ன என்பதை மட்டும் சொல்றேன். ஒவ்வொருக்கும் ஆயத்துகள், ஹதீஸுகள், சம்பவங்கள், விளக்கங்கள் இருக்கு. ஆனா சுருக்கமா அந்த 10 விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல நாம் பார்க்கணும். முதலாவது அவர்களை கொண்டு ஈமான் கொள்வது, 2வது அவர்கள் மீது முஹப்பத் வைப்பது, 3வது அவர்களுக்கு நாம் வழிபடுவது, 4வது அவர்களை இத்தாஅத் செய்வது, அவர்களை பின்பற்றுவது, 5வது அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. வேற எந்த தலைவர்களோ எந்த இதில் இருக்கக்கூடியவங்க நமக்கு வந்து முன்மாதிரி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பவியலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவை அனைத்திலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. அடுத்த 6வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது
நாம் பயபக்தியாக இருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பை அதிகமாக நாம் செலுத்துவது. அடுத்து 7வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை நாம் உயர்த்துவது. 8வது அவர்கள் செய்யக்கூடிய உபதேசங்களை கட்டாயம் என்பதாக உள்ளத்திலே நாம் ஆழமாக பதிய வைப்பது. 9வது அவர்களுடைய குடும்பத்தாரை நாம் நேசிப்பது. 10வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக நாம் செலவாக சொல்வது. இந்த 10 விஷயங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இது 2வது. அடுத்து 3வது குர்ஆன். குர்ஆனின் மீது நமக்கு என்ன கடமை இருக்கு? நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்கணும். அல்லாஹ் குர்ஆனை இறக்கி கொடுத்திருக்கின்றான். 23 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னம் தன்னமாக ஒவ்வொரு ஆயத்துக்களாக 10 ஆயத்துக்களாக ஒரு சூறாக்களாக இறக்கப்பட்டதுதான் குர்ஆன். அந்த குர்ஆனுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு நாம் கவனத்தோடு இருக்கிறோம், குர்ஆனுடைய விஷயத்திலே என்னுடைய கடமை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆனுடைய விஷயத்தில் நமக்கு 6 விதமான கடமைகள் இருக்கு. அதில் முதலாவது குர்ஆனை ஓதணும். குர்ஆனை ஓதணும். சரி, ஓத தெரியலையா? குர்ஆனை திறந்தாவது பார்க்கணுமா? நம்ம ஒவ்வொருவரும் உள்ளதை சொல்லுவோம். ஒவ்வொரு நாளைக்கு குர்ஆனை ஓத தெரியல, எனக்கு ஓத தெரியல, ஆனா குர்ஆன் திறந்ததை பார்க்கலாமா? குர்ஆனை இல்லை. 100க்கு 100% குர்ஆனை திறந்து கூட நம்ம பார்க்கறது இல்லை. ஏன் குர்ஆனை திறந்து பார்க்க சொல்றோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் சில காரியங்கள் இருக்கு, அதை பார்த்தாலே நன்மை உங்களுக்கு. அதுல ஒண்ணுதான் குர்ஆன். அதை பார்த்தாலே நன்மை. ஓட தெரியல, அதை பார்க்கிற நன்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவாங்க, முஹத்திஸீன்கள் எழுதுவாங்க, குர்ஆனை எப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு ஓதக்கூடிய தௌஃபீகை கொடுத்துருவான். இப்போ குர்ஆனை பார்க்கல அப்படிங்கும் பொழுது மௌத் வரைக்கும் என்ன செய்ய முடியாது, குர்ஆனை ஓத முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 23 ஆண்டு காலம் தன்னுடைய நாவில் வெளிப்பட்டது குர்ஆனுடைய வசனங்கள் தான், அந்த அரபி மொழி தான். இப்போ குர்ஆனுடைய விஷயத்தில் நமக்கு நான் என்ன செய்யணும்? 6 கடமைகள் நமக்கு இருக்குது. அது ஒன்று, குர்ஆனை என்ன செய்யணும்? ஓதணும். குர்ஆனை தொடர்ந்து பார்க்கணும், பார்த்தாலே நன்மை உண்டு. இன்னொரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பெற்றோர்களை சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு பார்ப்பது இபாதத், அதற்கு நன்மை உண்டு. அதே போன்ற உலமாக்கள் ஆலிம்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள புன்முறுவலோடு பார்ப்பது இபாதத், கஅபத்துல்லாஹை பார்ப்பது இபாதத். இப்படியாக பார்த்தாலே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சில விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. 2வது, அந்த குர்ஆனை நாம் மரணம் செய்ய வேண்டும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 2 ஆயத்து 3 ஆயத்து, ஒரு நாளைக்கு 1 ஆயத்து மனப்பாடம் பண்ணா கூட ஒரு வருஷத்துக்கு 365 நாள் 365 ஆயிரம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன சூறாக்களை மனப்பாடம் பண்ணிக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா தொழுகையில தக்பீர் கட்டி அதுவும் ஓதிடுவாங்க. ஓதிட்டு பல ஆண்டுகளாக அந்த குழுக்கள் ஆவாங்க. அந்த ஒரு சூறா தான் ஓடிக்கிட்டு இருக்கும், பல ஆண்டுகளாக ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய நோக்கமே நம்மளுடைய நேர்வழிக்காக தான். எந்த அளவுக்கு நேர்வழி கிடைக்கும், எந்த அளவுக்கு நம்ம ஓதுறோமோ அந்த அளவுக்கு நேர்வழி கிடைக்கும். இது 2வது செய்தி. 3வது, குர்ஆனுடைய ஆயத்துக்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். 4வது, அந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் சிந்திக்க வேண்டும். 5வது, அந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் பின்பற்ற வேண்டும், வாழ்க்கையில கொண்டு வரணும், பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரணும். 6வது, பிறருக்கு நாம் அதை எட்டி வைக்க வேண்டும். பிறகு நாம் என்ன செய்யணும்? அந்த விஷயத்தை என்ன செய்யணும்? நாம் எட்டி வைக்க வேண்டும். இது குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய 6 விதமான கடமைகள். அடுத்து 4வது, வாலிதை, நம்முடைய பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடமைகளை நம்ம அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. பெற்றோர்களை இன்னைக்கு எங்கேயும் விட்டுட்டோம். பெற்றோர்கள் அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா, எங்க இருக்கிறாங்க, அதை பற்றிலாம் சிந்தனையே கிடையாது. எங்க இருக்கிறாங்கன்னு சிந்தனை கிடையாது. காரைக்கால்ல நம்ம மற்ற ஊர்களெல்லாம் பார்க்குறோம், ரொம்ப வயசானவங்க, நிமிர்ந்து நடந்து கூட போக முடியாதவங்க என்ன செய்யறாங்க, கையில ஒரு கட்டப்பையை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு யாசகம் கேட்டு கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய பிள்ளைகள்லாம் எங்க போனாங்க? இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அழகாக கட்டமைத்திருக்கிறது. இப்போ பெற்றோர்களிடத்திலே எந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களின் மீது நமக்கு என்ன கடமைகள் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஏராளமான ஆயத்துக்கள், ஹதீஸுகள், ஆதாரங்கள் இருக்கு.
சுருக்கமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். நம்முடைய பெற்றோர்களின் மீது நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் இருக்கிறதே 4 விதமான கடமைகள் இருக்கு. அதில் முதலாவது இஹ்சானுல் வாலிதை, நம்முடைய பெற்றோரிடத்துல நன்முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆயத்தை ஒன்று சொல்றேன். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரத்துல் மரியம்ல அல்லாஹ் சொல்றான், வபர்ரம் பி வாலிதைஹி வலம் யகுன் ஜப்பாரன் அஸியா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை பற்றி சொல்லும் பொழுது, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே நன்முறையில் நடந்து கொள்வார்கள். வலம் யகுன் ஜப்பாரன் அஸியா, அவர்கள் பெருமை அடிப்பவராகவோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவராக அவர் ஆகியிருக்கவில்லை. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரத்துல் மரியமிலே வருகிறது, வபர்ரம் பி வாலிததி, என்னுடைய பெற்றோருக்கு நான் நன்முறையிலே, என்னுடைய தந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தகப்பனார் கிடையாது, தாய் மட்டும்தான். அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா அப்படிதான் எழுதுவாங்க. எப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய தாயிடத்திலே நான் நல்ல முறையில் நான் நடந்து கொள்கின்றேன். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை அடக்கி ஆளக்கூடிய கெட்ட பெருமை அடிக்கக்கூடியவனாக என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கவில்லை என்று யார் சொல்றாங்க? அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இது முதலாவது செய்தி. இரண்டாவது, பெற்றோர்கள் அழைத்தால் அவர்களுடைய அழைப்பிற்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். அதே போன்று மூன்றாவது, அவர்களுக்காக மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த அளவிலே அவருக்காக நாம் செலவு செய்ய வேண்டும். நான்காவது, அவர்களிடத்திலே அனுமதி பெற்று நாம் உள்ளே செல்ல வேண்டும். அத்தாவும் அம்மாவும் வீட்டு உள்ள இருக்கிறாங்க, நம்ம வீடு தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வேகமாக கதவை தட்டாமல் பண்ணாமல் வேகமாக உள்ள விடக்கூடாது. அனுமதி பாகின உள்ள போகணும். குர்ஆன் சொல்லுது சூரத்து 100ல் 58வது 59வது வசனம் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லி காட்டுகிறது. முழுமையாக சொல்றதுக்கு நேரம் இல்லை. இந்த 4 விதமான விஷயங்கள், 4 கடமைகள் யாருக்கு மீது? பெற்றோர்கள் மீது நமக்கு உண்டான கடமை. நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கடமைகள் இருக்கிறது. இதற்கு அடுத்து ஐந்தாவது நபர் யாருன்னு சொன்னா அக்ரிபா, நம்முடைய சொந்த பந்தங்கள். இந்த சொந்த பந்தங்களுக்கு மீது நம்முடைய கடமைகள், சில கடமைகள் இருக்கு. அதுல முதலாவது என்ன சொன்னா, அவர்களுக்கு ஈருலகத்திலும் துன்யாவிலும் நாளை மறுமையிலும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டுமோ 2 விதமான உதவியை நம்ம செய்யணும். இப்போ துன்யாவில் என்ன உதவி, அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவி என்ன? அவங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுதா, பணம் காசுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். மறுமைக்காக செய்ய வேண்டிய செயல் என்ன? அவங்களிடத்திலே நன்முறையில நாம் நடந்து கொள்வது. அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதை கேட்ட மாதிரி அவங்க நாம் செய்து கொடுப்பது. இரண்டாவது, அவளுக்காக என்ன செய்யறது? செலவு செய்யறது. எப்படி பெற்றோருக்காக வேண்டி ஒரு பிள்ளை செலவு செய்கிறாரோ அதே போன்று தன்னுடைய உறவினர்களுக்கும் என்ன செய்யணும்? செலவு செய்யணும். மூன்றாவது, அடிக்கடி என்ன செய்யணும்? சொந்த பந்தங்களையும் சந்தித்து சலாமான சொல்லணும். அண்ணன் தம்பிக்குள்ள இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா குறைஞ்சபட்சம் என்ன செய்யணுமா? சலாம் சொல்லிக்கிறணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது, பைஹக்கில பதிவான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பல்லு அர்ஹாமக்கும் வலவ் பிஸ்ஸலாம், சலாத்தை கொண்டாவது உங்களுடைய அந்த உறவுகளை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். சலாமான்னு சொல்லுங்க குறைஞ்சது. அவரு பதில் சலாம் சொல்றாரு சொல்லல, அப்புறப்பட்ட விஷயம். அண்ணன் தம்பி வராங்க, சண்டை இருக்கிறது, இன்னைக்கு சண்டை இல்லாத வீடே கிடையாது. அதெல்லாம் முதல்ல நம்ம விளங்கிடும். வெளிரங்கத்தில் பார்க்கறதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா வீட்டுக்குள்ள போனோம்னு வைங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லா வீடுகள்லையும் பிரச்சனைகள் தான் செய்யும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் சலாம் சொல்லியாவது அந்த உறவை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடிக்கடி என்ன செய்யணுமா? போய் அவங்களை சந்திக்கணும். நான்காவது, இக்ராமுல் அகாரி, அவங்களுக்கு என்ன செய்யணும்? இக்ராம் தங்கையோடு அவங்களிடத்தில் நாம் என்ன செய்யணும்? நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஐந்தாவதாக துவா, அவனுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக துவா செய்யணும். யாரு? நம்முடைய சகோதரிகள் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவனுக்காக என்ன செய்யணும்? அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா செய்யணும். அல்லாஹ்வே சொல்றான் இப்படி துவா செய்யுங்க அப்படின்னு. சூரத்துல் ஆராஃப்ல 151வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த துவாவை உங்களுடைய சொந்தங்களுக்காக வேண்டி, உங்களுடைய சகோதரர்களுக்காக இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள். என்ன துவா? ரப்பி க்ஃபிர்லி வலி அஹி, யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக, வலி அஹி என்னுடைய சகோதரனை நீ மன்னிப்பாயாக, வ அத்கில்னா ஃபி ரஹ்மதிக வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், உன்னுடைய ரஹமத்திலே என்னை நீ நுழைய செய்வாயாக, நீதான்
ரஹ்மத் செய்வர்களை இரக்கமுடையவர்களிலே மிகவும் இரக்கமுடையவன் என்ற துவா குர்ஆனில் இடப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஆராஃபிலே 151வது வசனமாக இந்த வசனம் இடப்பட்டிருக்கிறது. இந்த துவாவை நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் என்ன செய்யணும், அதிகமாக நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து 6வதாக சொல்வார்கள் அத்தகாதி அன் அஹ்தாஇஹி, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம வந்து கவனிக்கணும். இன்னைக்கு பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி, அண்ணன் தப்பு செஞ்சா தம்பி என்ன சரி கேட்கறது இல்லை, தம்பி தப்பு செஞ்சா அண்ணன் கேட்கறது இல்லை. அந்த தவறுகள் என்ன செய்யணும், அவங்க என்ன தவறுகள் செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த தவறுகளை திருத்துவதற்கு உண்டான வாய்ப்பினை அவங்களுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதுதான் உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அடுத்து 7வது சிலத்துஹும் பில் மால், நம்முடைய அந்த பொருளாதாரத்தோடு அவங்க என்ன செய்யணும், சேர்த்து கொள்ளணும். பொதுவாகவே ஒருத்தர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய சொத்திலிருந்து அவங்களுடைய மனைவி மக்களுக்கு மட்டுமல்ல, அவங்க கூட பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அதுல இருந்து பங்கு உண்டு குர்ஆன் சொல்லுது. எனவே என்ன செய்யுங்க, உங்களுடைய பொருளிலையும் என்ன செய்யுங்க, அவர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால 215வது ஆயத்துல இதை பற்றி எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. அடுத்து 8வது நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்முடைய பெற்றோர் இருக்கிறாங்க, பெற்றோருடைய நண்பர்கள், நம்முடைய அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுடைய சிநேகிதிகள், அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும், கண்ணியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பிரியத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக முஹத்திஸீன்கள் இந்த 8 விஷயத்தை நம்ம சொல்லி காட்டுறாங்க. இவை அனைத்துமே சொந்த பந்தங்களோடு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. அடுத்து 6வது, ஒவ்வொரு குடும்பமும் நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த கணவன் மனைவி பிள்ளைகள்ல அவங்களுக்குள்ளாகவே நிறைய கடமைகள் உண்டு. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 விதமான கடமைகள் நாம் பிரிக்கலாம். இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்ப அவருடைய கடமைகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அதிக பாசம், ஒருத்தவங்களுக்கு 5-6 பிள்ளைங்க இருக்கும், கடைசி பிள்ளை மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. அதுவும் பெண் பிள்ளையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. செல்லம் கொடுக்க வேண்டியதுதான், பிள்ளை மீது பாசம் வைக்க வேண்டியதுதான். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளை நீங்க வைக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக அது வலிதவறு போயிடக்கூடாது. அதுல பெண் பிள்ளைகளுடைய விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய தலாக உணவுகள் நிறைய நடக்குது. காரணம் என்னன்னு சொன்னா அதிகமாக பெண்கள் தான். ஆண்களிடத்திலும் தவறுகள் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் அதிகமாக பெண்களிடத்தில் தவறுகள் இருக்கிறது என்பதாக நான் சொல்லலை. வரக்கூடிய கேள்வி இருக்கு பார்த்தீங்களா, ஆசிரியர்கள்ட்ட வருதில்ல, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தான். இப்போ பெண் பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது அந்த பெண் பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும், பொதுவாக பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும், துவா செய்யணும். குர்ஆன்ல நிறைய துவாக்கள் இருக்கு. இந்த துவாக்களை நாம் செஞ்சோம்னு சொன்னா, இப்பதான் எனக்கு பிள்ளைய பிறந்திருக்குது, இன்னும் வளரவே இல்லை, 6 மாசம் தான் ஆகுது, இப்ப இருந்தே பிள்ளைகளுக்காக நாம் துவா செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் வளரும் போதே என்ன செய்ய, அந்த பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாக வளரும். வருங்காலத்துல மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த என்ன செய்யும், அந்த பிள்ளைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு 3 துவாக்கள் அப்படின்னு நான் சொல்றேன். அதுல முதலாவது துவா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துவா. இந்த துவா சூரத்துல் இப்ராஹிம்ல 40வது வசனத்துல இந்த துவா இருக்கு. இந்த துவாவுடைய பொருள் என்ன, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிச்சனங்களையும் தொழுகையாளியாக நீ ஆக்குவாயாக. ரப்பனா வ தகப்பல் துவா, என்னுடைய துவாவை நீ கபூல் செய்து கொள்வாயாக என்று இந்த துவா. அடுத்து சூரத்துல் ஃபுர்கான் அதில் 74வது வசனத்துல ஒரு துவா இருக்கு, ரப்பனா ஹபர்னா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்னி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் என்னுடைய மனைவிகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் எனக்கு நீ கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. கண்குளிர்ச்சினா என்ன, சாலிஹான பிள்ளைகளாக சாலிஹான மனைவியாக எனக்கு ஆக்கி தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக, அவர்கள் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு இமாமாக என்னுடைய மனைவியின் பிள்ளையையும் எனக்கு ஆக்கி தருவாயாக என்று இந்த துவாவை நீங்கள் கேட்கணும். அதே போன்று 3வது ஒரு துவா இருக்கு, சூரத்துல் அஹ்காஃப்ல
15வது ஆயத்து, பெரிய ஆயத்து அது. அதுல கடைசியில் இந்த துவா வரும். இந்த துவாவை கேட்டது யார் அப்படின்னு சொன்னா, அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 40வது வயதுல இந்த துவாவை கேட்டாங்க. நீண்ட துவா இது. அதுல ஒரு அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்றேன். அதுல ஒரு வார்த்தை வருது, வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி, என்னுடைய பிச்சனங்களை என்னுடைய பிள்ளைகளை எனக்கு இணக்கமாக்கி வைப்பாயாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு வழிபடக்கூடிய, எனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளையாக அவனை நீ ஆக்கி தருவாயாக என்ற அந்த வார்த்தை, அந்த வசனம் அந்த ஆயத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த 3 துவாக்களையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் கேட்டு வருவோமையானால் நம்முடைய மனைவியும் சாலிகான மனைவியாக அமைவார்கள். நம்முடைய பிள்ளைகளும் வருகாலத்திலே சாலிகான பிள்ளைகளாக அமைந்து வருகாலத்திலே இந்த சமுதாயத்தை நடத்தி செல்லக்கூடிய உயர்ந்த மக்களாக வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது 7வது, நம்முடைய சமுதாயத்தினுடைய வாலிபர்கள், வாலிபர் பெண்கள். இவர்களிடத்திலும் மார்க்கம் விஷயங்கள், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யணும்? நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இன்னைக்கு வாலிபர் சமுதாயம் எங்கேயோ போயிடுச்சு. பள்ளிவாசலுடைய தொடர்பு இன்னைக்கு வாலிபர்களுக்கு சுத்தமாக இல்லை. 100% நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்களுக்கு பள்ளிவாசலுடைய தொடர்பு இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதை பற்றி நம்ம என்ன செய்யணும்? நாம் கவலைப்படணும். அவர்களை பள்ளிவாசல் பக்கம் நம்ம என்ன செய்யணும்? அவர்களை இணைப்பதற்கு உண்டான ஆலோசனைகளை நாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் இன்னைக்கு நாளுக்கு நாள் என்ன செய்யறாங்க? தீனை விட்டு, ஈமானை விட்டு, இஸ்லாத்தை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்போ சமீபத்தில் வந்த செய்தி, நாகப்பட்டினம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் கிட்டத்தட்ட 6 குடும்பங்கள் அப்படி என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க, முழுதாயிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க. என்ன காரணம்னா பல காரணங்கள் சொல்றாங்க. அதில் ஒரு காரணம் என்ன சொன்னால் இந்த செல்ஃபோன், அது ஒன்று. 2வது காரணம் என்ன சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை அவங்க கற்பித்து கொடுப்பாங்க. 3வது காரணம் சொன்னால் ஏழ்மை, காசு பணம் இல்லை, யாராவது காசு பணம் தரான் வாங்கணும்னா போயிடுறாங்க. இவர்களெல்லாம் நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஒவ்வொரு முஹல்லாக்களிலும் இது போன்ற ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த முஹல்லாக்களில் இருக்கக்கூடியவர்கள் மீது அது கட்டாய கடமை. இதை ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். வெறும் பள்ளிவாசலுடைய முத்தவல்லி, பள்ளிவாசலுடைய நாட்டாம மட்டும் தான் சிந்திக்கணும் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு முஹல்லாக்களில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்களும் என்ன, அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க. எந்த வசதியும் இருக்காது, காசு பணம் இருக்காது, ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நாம் வயிறு நிறைய சாப்பிட்டோம் என்று சொன்னால் உண்மையான மூமினாக நாம் இருக்க முடியுமா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பசித்திருக்க நீ புசிப்பது இருக்கிறதே, இது உனக்கு ஆகமானதல்ல என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு. சாதாரண பசியின் காரணமாக ஒரு டீ வாங்கி கொடுக்குறாங்க அல்லது ஒரு பண்ணு வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு போயிடறாங்கன்னு சொன்னா இது காரணம் யாரு? நம்ம தானே. நம்ம பக்கத்து வீட்டில் தான் இருப்பாரு, வசதி வாய்ப்பு இல்லாமல் இருப்பாரு, அவரை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. நிறைய பணங்காசுகள் இருக்கும், அதை நம்ம செலவழிக்கிறதே கிடையாது. செலவு செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரம் நமக்கு கொடுத்திருப்பதே செலவு செய்வதற்காக வேண்டித்தான். எனவே தான் வாலிபர்களாக இருக்கட்டும், வாலிப பெண்களாக இருக்கட்டும், அவர்களுக்கென்று தீனுடைய விஷயங்களை சொல்லித் தருவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வதே நம் அனைவரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அதே போன்று 9வது பொறுப்புதாரிகள். நமக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பின் கீழாக நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கப்படுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ராயியதிஹி. உங்களிடத்தில் என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த பொறுப்பின் கீழ் நீங்கள் கண்டிப்பாக கேள்விகளுக்கு கேட்கப்படுவீர்கள். என்ன செய்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள், என்ன செய்தீர்கள், என்ன செஞ்சு மக்களை தீன் பக்கம் கொண்டு வந்தீர்கள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி நாம் எடுத்து வைக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது, மன் நூகிஷ ஹலக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானிடத்திலே அவன் துருவி கேள்விகளை அவன் கேட்க ஆரம்பித்து விடுவானால் பக்கத்து ஹலக, அவன் நாசமடைந்து விட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அடியார்களை பார்த்த உடனே நீ சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்ப்பானாக, ஆமீன். சில கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், அவங்களால பதில் சொல்லவே முடியாது. சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இந்த பாவம் நீ செஞ்சியா? ஆமா செஞ்சேன். இவனுக்கு மோசடி பண்ணியா? ஆனா பண்ண. இப்படியா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான்.
அப்படி யாரிடத்திலே அல்லாஹ் துருவி துருவி கேட்க ஆரம்பித்து விட்டானோ பக்கத்து ஹலக்க, அவன் அந்த இடத்திலேயே நான் நாசமடைந்து போயிருக்க வேண்டாமா, நான் இப்படியே மண்ணோடு மண்ணாகவே நான் போய்ந்திருக்க வேண்டாமா என்பதாக என்ன செய்வானா அவன் உளறிக்கொண்டே இருப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப யார் யார் எந்தெந்த பொறுப்பிலே நாம் இருக்கிறோமோ அந்த பொறுப்பிற்கு உண்டான கடமைகள் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த கடமைகளை முழுமையாக நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்து 10ஆவதாக ஒரு விஷயம், சமூக அக்கறை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், பக்கத்தில் இருக்கக்கூடிய என் சொந்த பந்தம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும், சமுதாய அக்கறை நமக்கு இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, வலா யஹ்தமு பி அம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும். யார் முஸ்லிம்களுடைய விஷயங்களிலே அவர்களை பற்றி கவலைப்படவில்லையோ, அவர்களை பற்றி அக்கறைப்படவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, அவர் முஸ்லீமே அல்லன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், காலையில் எந்திரிச்சோமா, குளிச்சோமா, ட்ரெஸ் பண்ணோமா, வேலைக்கு போனோமா, அதுவரை வீட்டுக்கு வந்தோமா, நுகர்ந்து தொழுதோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, இப்படியாக நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்கிறதே தவிர தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலை இல்லை, தன்னுடைய பிள்ளைகளை பற்றி கவலை இல்லை, மனைவியை பற்றி கவலை இல்லை, சமுதாயத்தை பற்றி கவலை, எதை பற்றியுமே கவலை கிடையாது. இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்துட்டா போதும் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்விலே பெரிய மிகப்பெரிய பொறுப்பை நம்ம கொடுத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கு பின்னால் அதற்கு முன்பதாக சஹாபாக்கள் சில பொறுப்புகளை ஒப்படைத்தாங்க. எந்த தீனை உலகத்தில் நான் கொடுத்தேனோ அந்த தீனை முழு உலகத்திலே நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்பதாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, ஒரு கடமையை அவர்கள் பொறுப்பு சாட்டி சென்றார்கள். அந்த கடமை நம்மிடத்திலும் இருக்கிறது. அந்த கடமை நமக்கு இருக்கிறது. நாம் தொழுகின்றோம், நாம் தீன்தாரியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவர்கள் தீனுடைய விஷயத்திலே சரியாக இருக்கின்றார்களா, முதலில் அவர்களிடத்திலே தொழுகை இருக்கிறது என்பதாக நான் பார்க்க வேண்டும். இதுதான் சமூக அக்கறை. சொந்த பந்தங்களிடத்திலேயே தொழுகிறத பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை இறங்குச்சு, வாந்தி ரஷீதத்தக்கல் அக்ரபின்னு ஒரு ஆயத்தை இறங்குச்சு. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னு. இப்போ இந்த ஆயத்தை இறங்கின உடனே ஒட்டுமொத்த சமுதாயம் என்ன செஞ்சாங்க, எல்லாம் வந்தாங்க. இந்த ஆயத்தை சொன்ன உடனே இதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்ட்டு சில பேர் படிச்சுட்டு போனாங்க, சில பேர் ஏற்றிட்டு போனாங்க. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூறாவை இறக்கிட்டான். தப்பத் யதா அபீல் அபூ லஹபுடைய கரங்கள் நாசமாகணும் என்பதாக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், ஒரு சூறாவை இறக்கிட்டான். இந்த ஒவ்வொரு ஆயத்தையும் நான் குர்ஆன் தொழுகையிலே ஓதும் பொழுது அபூ லஹபுடைய கை என்ன செய்து நாசமாகட்டும் நாசமாட்டம் என்ன செய்ய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்ன காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த தீன், ஒட்டுமொத்த தீனும் அந்த தீனை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சமுதாய அக்கறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. இந்த சமுதாய அக்கறை மட்டும் இருந்ததா? நாம் யோசிக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, நமது கடமை, ஒவ்வொருவரும் எனது கடமைகள் எத்தனை இருக்கிறது என்பதாக யோசித்து அந்த கடமையை முழுமையாக செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.